ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு வித்தியாசமான ஒரு தோரன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய டேஸ்டியான ரெசிபி தான். இதுக்கு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோட நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன துண்டு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாழைக்காய் கேஸுன்னு சொல்லி எல்லோரும் பயப்படுவோம். அதுக்காக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நான் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன், அரைச்சி சேர்க்கலை. ஸோ இப்போது வெங்காயமும் போட்டாச்சு. இந்த வாழைக்காவை நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பொதுவாகவே ரொம்ப நல்லது. அது கூடவே நம்மளுக்கு பப்பாளிக்காய் இது எல்லாமே ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கும் கூட நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எதுவுமே அளவாக எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வாழைக்காய் பொடிமாஸ் செய்வோம், வாழைக்காய் வறுவல் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த வாழைக்காய் தோரன்னு கூட சொல்லலாம் இதையை. ஸோ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அப்படியே சேர்த்தி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ந்து நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி நான் ஊற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக வணக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நீளமாக கட் பண்ணியிருக்கனால ஈஸியாக குக் ஆகிடும். மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்ல வாசத்தோட அந்த வாழைக்காவோட அந்த பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் சேர்த்தலை. ஸோ இது ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான். வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி மட்டும் சேர்த்தாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொரியல் மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. லைட்டாக இப்படி சேரும் போது நம்ம கலந்து விட்டுறணும். ரொம்ப கிண்டினோம்னா காய் உடஞ்சிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வாழைக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.